வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டுமே தேடிச் செல்லும் பொழுதுதான் கால்கள் இடறி விழுந்து விடுகின்றாய். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது. இந்த சிங்காரவேலன் அதனை உனக்கு சொல்கின்ற இந்த நேரத்தில் ஒருவேளை உன் முருகன் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ இத்தோடு வெளியேறிவிடலாம். மேலும் முருகன் என் வாக்கினை தொடர்ந்து கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் உனக்கில்லை. ஏனென்றால் நம்பிக்கை இல்லாமல் நீ என்ன கேட்டாலுமே அது உனக்கு கிடைக்காது. அதனால் என் மீது நம்பிக்கை வைத்து நிச்சயமாக இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கப் போகின்றது என்று நீ ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான விஷயம் உன்னை வந்து சேர்வதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதிர்ஷ்டத்தை முருகன் கொடுக்கும் பொழுது பெறாமல் இருந்துவிட்டு அதன் பிறகு சிங்காரவேலா எனக்கு எதையும் கொடுக்கவில்லையே என்று சொல்லி நீ புலம்பக்கூடாது. முருகன் உன் வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பெறாமல் சென்று விடக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு வலிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதனை புரிந்துகொள். எந்த இடத்திலும் உன்னை சோர்வடைய வைக்கவில்லை. மேலும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று உன்னை யோசிக்க வைத்திருக்கின்றது. இனி இந்த வாழ்க்கை எப்படி வாழப்போகின்றோம் என்று நினைத்த உனக்கு நீ இப்படித்தான் நல்லபடியாக வாழப்போகின்றாய் என்பதனை உனக்கு அறிவுறுத்தி இருக்கின்றது. உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு பொடி பொடியாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சிங்காரவேலனின் அருளோடும் அன்போடும் என் தங்கம் வெற்றியினை நிறைவாக பெறக்கூடிய காலம் உனக்கு வந்துவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் அது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது எனும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் தங்கம் அதை நீ மறுத்து விடாதே. நடக்காது என்று எந்த ஒரு செயலையும் நீ ஒரு பொழுதும் எண்ணி விடாதே. எதுவாக இருந்தாலுமே இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்க நினைப்பதை நிச்சயமாக நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து கிடைப்பது எல்லாமுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சிங்காரவேலப்பெருமான் உன் வாழ்க்கையில் வருகின்ற பொழுதெல்லாம் ஒரு நொடி நீ சிந்தித்துப் பார். நமக்குள் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் என்னவென்று, உன்னை எப்பேற்பட்ட நிலையிலிருந்து முருகன் எப்பேற்பட்ட நிலைக்கு அழைத்து வந்திருக்கின்றேன் என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, கஷ்டம் அதிகமாக இருக்கின்றது என்று நினைத்து வருத்தப்படாதே. இறை சக்தியை அதிகமாக தேடத் தொடங்கு. தெய்வத்தின் மீது அதிகமாக நாட்டம் கொள். தெய்வத்தை தேடிச் சொல்லும் பொழுது உனக்கு அங்கே ஏமாற்றங்கள் கிடைப்பதில்லை, உனக்கு நன்மைகள் தான் நடக்கின்றது என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட துன்பத்திலும் எல்லாமுமோ நாம் தெய்வமே கதி என்று தெய்வத்தின் பாதத்தை சரணடைந்து கிடந்தோம். அதனால் இப்பொழுது எல்லா விஷயங்களுமே உனக்கு நடந்தால் பார்க்கலாம் என்பது போல மாறிவிட்டது. கஷ்டப்பட யாருக்கும் இங்கு மனம் இடம் கொடுக்கவில்லை. வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள யாருக்கும் மனதில் எண்ணமில்லை. நடப்பது நடக்கட்டும், கிடைப்பது கிடைக்கட்டும் என்று இருக்கும் பொழுது யாருக்குத்தான் இதன் மீது அக்கறை வரும் என்றுதான் உன் முருகன் நானும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சில குழந்தைகள் அப்படித்தான் இன்னமும் இருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய தங்கம், நீ இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பும் பற்றும் கொண்ட தங்கம். உனக்காக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்க வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்கள் வரும் பொழுது நல்ல திருப்பங்களும் நல்ல சூழ்நிலைகளும் என்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது இந்த சிங்காரவேலன் என்று நீ சொன்னால் அது மிகையாகுமா? ஏன் தெரியுமா? முருகன் நல்ல நேரத்தை எதிர்பார்க்கின்றேன் என் தங்கம். மனதளவில் எப்பொழுதும் நாம் நினைத்தது எல்லாம் நடக்கும்
நம் முருகன் நமக்கு நடத்தி கொடுப்பார் என்று நினைக்கின்றாயோ? அந்த நல்ல நேரத்தை தான் உன் முருகன் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் புரிந்துகொள். நீ நினைப்பதை சரியாக நினைத்துவிட்டால் நான் கொடுப்பதையும் நம்பிக்கையோடு உனக்கு கொடுத்து விடுவேன். எந்த இடத்திலும் தடம் புரண்டு விடாதே. ஏனென்றால் நாளுக்கு நாள் உன்னுடைய ஆசைகளும் தேவைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கின்றாய். ஒரு நாள் இது முக்கியம் என்கின்றாய், அடுத்த நாள் வேறொரு விஷயத்தை முக்கியம் என்கின்றாய். ஒன்றை விட இன்னொன்று நல்லதாக இருக்கின்றது என்றவுடன் சட்டென்று உன்னுடைய மனதை ஒட்டுமொத்தமாக மாறிவிடுகின்றது அல்லவா? அப்படியானால் நீ நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயத்தில் உனக்கான நன்மைகளை விட்டு விட்டு தேடிக்கொண்டிருப்பது போல உனக்கு தோன்றிவிடும். இப்படி மனது அலைபாய்ந்து கொண்டே இருக்கின்றது என்றால் கடைசியில் எந்த விஷயத்தையுமே நீ நிலையாக பெற்றுவிட மாட்டாய். இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்தது என்று நீ திரும்பி பார்த்தால் அங்கு எதுவுமே உன்னை தேடி இருக்காது. அதனால் எதிர்வருகின்ற சூழ்நிலைகளை சரியாக பெற்றிட இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை நிறைவாக உனக்கு கொடுத்திட எப்பொழுதுமே ஒரு நிலையான எண்ணம் கொண்டு நீ வாழ்க்கையை வாழ பழகு. நிலையாக இருப்பவர்கள், நிலையான விஷயங்களை எண்ணுபவர்கள், அவர்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் தோற்று போனதாக சரித்திரம் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். முருகன் முன்னால் வந்து நின்றுவிட்ட பிறகு நமக்கு துன்பம் என்று நீ எண்ணிவிடக்கூடாது. சிங்காரவேலன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே நிரந்தரமாக கொடுப்பான் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். இந்த நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதிகின்றது என்றால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு நல்ல புரிதல் உனக்கு வந்துவிடும். எல்லோருமே ஏனோ தானோ என்ற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். புதிய இடத்தை பார்த்தோம், புதிய பொருட்களை பார்த்தோம், அப்படியே என்று இருந்துவிட வேண்டும் என்று நினைத்து விடுகின்றாய். ஆனால் அடுத்தது என்னவென்று நீ யோசிக்க மறந்து விடுகின்றாய். என் தங்கமே, இருப்பதை எல்லாம் விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்படுவார்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? அதுதான் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்கிறதோ இல்லையோ, அதற்கு முன்பே இன்னொரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு உன்னுடைய மனதை அலைப்பாய விட்டுவிடுகின்றாய். கிடைப்பது கூட உன்னை கண்டதும் உன் அருகில் வராமல் திரும்ப சென்று விடுகின்றது. இனியாவது இந்த வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை எல்லாம் உனதாக்கிட, உன் வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதும் மனநிறைவோடு இருக்க பழகு. எல்லா நேரத்திலும் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் சரியான சந்தர்ப்பத்தில் அது உன்னை வந்து சேரும். அப்படி அது உனக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ சரியாக உனதாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை முழுமையாக நீ நிறைவாக இருந்துவிட்டால் போதும். எண்ணற்ற மாற்றங்களும் எண்ணற்ற திருப்பங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்துகொள். சிங்காரவேலன் சொன்ன சொல் மீறமாட்டேன். சிங்காரவேலன் சொல்லிவிட்ட விஷயத்தை உன் வாழ்க்கையை ஆக்காமல் நான் வேறு எங்கும் சென்று விட மாட்டேன். நீ மட்டும் உன் மனதை மாற்றிக்கொள்ளாமல், மனதை தவற விடாமல் இருந்துவிட்டால் போதும். எதிர்வருகின்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் என்றும் உன்னை நிறைவாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பேற்பட்ட மாற்றங்களை உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு நொடியில் இந்த இயற்கை கொண்டு வந்துவிடும் தெரியும். முதலில் அதனால் எதற்குமே மதிப்பு கொடுத்து எந்த விஷயம் எப்படி நடக்கும் என்பது புரிதல் இல்லாமல் தேவையில்லாத எந்த ஒரு செயலையும் செய்துவிடாதே. எப்பொழுதுமே நிலையில்லாத இந்த வாழ்க்கையில் நிலையான ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் என்றால் அதற்கு எப்பொழுதுமே உன்னுடைய கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். பெற்றுவிட்ட பிறகு அதன் அருமையை உணர்ந்து புரிந்து அதனை பத்திரமாக்க வேண்டும். இதைதான் இந்த சிங்காரவேலன் உனக்கு இன்று சொல்ல வந்த மிக முக்கியமான விஷயம். நீ நினைத்தது உன் கைகளில் கிடைக்கப் போகின்ற தருணத்தில் தேவையில்லாத எந்த ஒரு செயல்களையும் நீ செய்துவிடக்கூடாது அல்லவா? அதனால் தான் முருகன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உன் மனதில் நான் நிலைநிறுத்தி வைக்கச் சொல்கின்றேன். நம்பிக்கையோடு இருந்தால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். எதிர்வருகின்ற துன்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு பறந்தோடிவிடும். நல்ல நேரத்தில்
நீ நல்ல விஷயங்களை மட்டும் எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. உனக்கு நல்லதே நடக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.